அதிமுக என்றால் அதிமுக, அமித்ஷா திமுக அல்ல என்பதை அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொள்கிறேன். திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் உடன்பாடு வந்ததற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சிலர் பேசுகிறார்கள், இது என்ன பெரிய கல்வெட்டா என்ற ஒப்பந்தம் என்பது. எடப்பாடி என்கிற பரதேசி என்று ஆரம்பிக்கிறார். பீகாரினுடைய முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அந்த பொறுப்பிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு மாநிலங்களவை உறுப்பினராகி இருக்கிறார் என்றால் இது வெறும் நிகழ்வல்ல. ராஜ்யத்தினே மண்தான் என்று சொல்கிற புத்திசாலிகள் எல்லாம் நாட்டில் கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழக வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் முக்கியமான நாள்களில் நாம் இப்போது இருக்கிறோம். மார்ச் 6 என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள். அது 1967ஆம் ஆண்டு. மார்ச் 7 நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் மறைந்த நாள். இது 6வது நினைவு நாள். மார்ச் 8 நாம் அனைவருமே அறிவோம், அது உலக பெண்கள் நாள். இந்த நாள்களிலெல்லாம் பல செய்திகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வலை ஒளிகள் பயன்பட வேண்டும் என்று கருதுகிறோம். ஆனால் பரபரப்பான செய்திகளும் ஒருவரை ஒருவர் மோசமான வார்த்தைகளால் பேசிக்கொள்கிற அந்த உரையாடல்களும் தான் எங்கு பார்த்தாலும் பரவி கிடக்கின்றன என்பது ஆரோக்கியமாகவும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதாகவும் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக நெருக்கடியான காலகட்டத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அன்றைக்கு அவர் செய்த அந்த செயல்களெல்லாம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்கின்றன. அறிஞர் அண்ணா அவர்களின் மொழியிலேயே சொல்ல வேண்டுமானால், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரையில், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் என்கிற நிலை இருக்கிற வரையில், தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகும் என்கிற காலம் வரையில் தமிழ்நாட்டை யார் ஆண்டாலும் அண்ணாதுரை தான் ஆள்கிறான் என்று பொருள் என்றார். இன்றைக்கும் அண்ணாதுரை தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். அதே போல 2020ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் நாள் நிறைவான வாழ்க்கைக்கு பிறகுதான் நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் மறைந்து போனார்கள் என்றாலும் அவருடைய அரசியல் வாழ்வும் கூட ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்று சொல்ல வேண்டும். அவரை பற்றி அவருடைய மணி விழாவில் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த சில வரிகளை இப்போதும் நாம் நினைவு கூறலாம். கலைஞர் எழுதினார், பெரியாரின் பிள்ளைகள் நாம், பேரறிஞர் தம்பிகள் நாம், ஒரு நாளும் பிரியாத இருவண்ண கொடியே நாம் என்று எழுதினார். இறுதி வரையில் 2 பேரும் இருவண்ண கொடிகளைப் போல பிரியவே இல்லை. அதனால்தான் எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையில் கூட ஒரு படிப்பு வட்டத்தை பேராசிரியர் பெயரில் தொடங்க வேண்டும் என்று கருதினோம். காரணம், நான் அவர் வயது முதிர்ந்த காலத்தில் அவர் வீட்டில் பார்த்திருக்கிறேன். இந்த கை வைத்த பனியனோடு புத்தக அடுக்கில் புத்தகங்களை தேடி படித்து கொண்டிருந்த பேராசிரியர் என் நெஞ்சில் அப்படியே நிற்கிறார். அதனாலே தான் இனமான பேராசிரியர் படிப்பு வட்டம் என்று நாங்கள் பெயர் சூட்டினோம். அந்த வட்டத்திற்கும் கூட நாங்கள் கொடுத்திருந்த அந்த முழக்க வரிகள் கற்றல் அறிவு, கற்றலே வாழ்வு என்பதுதான். எனவே பேராசிரியரையும் இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம். மிக முதன்மையாக இந்த உலக மகளிர் நாள் பற்றி நாம் சிலவற்றை பேச வேண்டும். பெண்கள் பல உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள். சென்ற நூற்றாண்டில் இருந்ததை விட இன்றைக்கு எவ்வளவோ முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் போக வேண்டிய தொலைவு இருக்கிறது என்பதை நாம் நெஞ்சில் நிறுத்தி கொள்ள வேண்டும். மகளிர் நாள் எப்படி வந்தது, யாரெல்லாம் அதற்கு விதைகளை தூவினார்கள் என்கிற வரலாற்றை கூட நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கிறோமா என்று தெரியவில்லை. பொதுவாக பெண்கள் உரிமை பெற்று விட்டார்கள் என்று கருதுவதும் அல்லது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இருப்பதே மகளிருக்கான உரிமை என்று நினைப்பதுமாக ஒரு கட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மறைந்த கவிஞர் கந்தர்வன் எழுதியதைப் போல, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்றவர் சொல்லுவார். ஏழைகளுக்கு பொங்கலும் இல்லை, தீபாவளியும் இல்லை, எந்த பண்டிகை வந்தாலும் அது ஏழைகளுக்கு போய் சேருவதில்லை. அதுபோலத்தான் பெண்களுக்கு எந்த விழாவும் இல்லை என்பதல்ல, ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை என்பார். ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் பெண்களுக்கு கூடுதலாக வேலை இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலக பெண்கள் நாள் என்பது சட்டென்று வந்துவிடவில்லை. அதற்கு பின்னால் இருக்கிற நீண்ட வரலாற்றை நம்முடைய பெண்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்களும் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும்.
19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே உழைக்கிற பெண்களின் போராட்டம்தான் இந்த நாடுக்கான வழியை வகுத்தது. அப்போது ஆண்களும் பெண்களும் வேலை செய்யலாம், 2 பேரும் சமநேரம் வேலை செய்வார்கள், 2 பேரும் ஒரே வேலையை செய்வார்கள். ஆனால் ஆண்களுக்கான சம்பளம் வேறு, பெண்களுக்கான சம்பளம் வேறு. இதை எதிர்த்துத்தான் அந்த குரல் எழுந்தது. இது பல வடிவங்களில் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கவில்லையா? தமிழ்நாட்டில் சமஸ்கிருத பேராசிரியருக்கு ஒரு சம்பளம், தமிழ் பேராசிரியருக்கு இன்னொரு ஊதியம் என்கிற நிலைதானே இருந்தது. மாநில கல்லூரியில் குப்புசாமி சாஸ்திரி அவர்கள் சமஸ்கிருத பேராசிரியர், மாதம் 300 ரூபாய் அவருக்கு ஊதியம். அதே அளவுக்கு அவ்வளவு நேரம் வேலை செய்கிற நமச்சிவாயனார் என்கிற தமிழ் பேராசிரியருக்கு வெறும் 81 ரூபாய் ஊதியம். இதை எதிர்த்து பெரியார் குரல் எழுப்பினார், அந்த பத்திரிகையில் எழுதினார். என்ன நியாயம் இது? ஒரே வேலையை பார்க்கிறவர்களில் சமஸ்கிருத பேராசிரியருக்கு சம்பளம் கூடுதல், தமிழ் பேராசிரியருக்கு குறைவென்றால் என்ன என்று எழுதியதற்கு பிறகு பெரியார் எழுதிய தலையங்கத்தை பார்த்துவிட்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பனகல் அரசர் இனிமேல் 2 பேருக்கும் சம ஊதியம் என்று அறிவித்தாரே, அப்படித்தான் ஆண்களுக்கு ஒரு ஊதியம், பெண்களுக்கு ஒரு ஊதியமா என்று கேட்டு பெண்கள் படை எழுந்தது. 19ஆம் நூற்றாண்டிலேயே போராட்டங்கள் தொடங்கிவிட்டன என்றாலும் 20ஆம் நூற்றாண்டிலே தான் அது ஒரு வடிவம் பெற்றது. அந்த வடிவத்தை யார் வந்தார்கள்? எப்போது? 1907ஆவது ஆண்டு ஜெர்மனியிலே தான் அந்த குரல் முதலில் எழுந்தது. அந்த குரலுக்கு தலைமை வகித்தவர், அந்த குரலை ஓங்கி ஒலித்தவர் கிளாரா ஜெட்கின். கிளாரா ஜெட்கின் என்கிற பெயரே இன்றைக்கு பாடப்புத்தகங்களில் கூட அதிகமாக சொல்லப்படவில்லையே. கிளாரா ஜெட்கின் பற்றி சொன்னால் கேட்பதற்கும் கூட ஆட்கள் இல்லையே. கிளாரா ஜெட்கின் தான் என்ன சொன்னார்? அந்த 2 வரிகளை அப்படியே நாம் நெஞ்சில் பதித்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், எங்களுக்கு வெறும் ரொட்டி மட்டும் போதாது, ரொட்டி வேண்டும், ஆனால் ரொட்டி மட்டும் போதாது, பெண்களுக்கு சுயமரியாதையும் வேண்டும் என்று உலகத்திலே ஒரு முதல் குரலை எழுப்பியவர் ஜெர்மனியை சார்ந்த கிளாரா ஜெட்கின். சொன்னால் அப்படி அந்த பெண் சொன்னதால் இன்றைக்கு பெண்களெல்லாம் உரிமை பெற்றிருப்பதால் இந்த பூமியே கிளாரா ஜெட்கின் மண் என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் அப்படி சொன்னால் என்ன சொல்வார்கள்? கிளாரா ஜெட்கினே மண்தான் என்று சொல்லுகிற புத்திசாலிகள் எல்லாம் நாட்டில் தோன்றிவிட்டார்கள். எனவே கிளாரா ஜெட்கின் 1907 சொன்னார். பிறகு மிக முக்கியமான ஒரு மாநாடு 1910 எங்கே நடந்தது? கோபன்ஹெகன் என்கிற அந்த இடத்தில், டென்மார்க்கினுடைய தலைநகரிலே நடந்தது. அப்போது அடுத்த கோரிக்கையை அவர்கள் வைத்தார்கள். எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பது மட்டுமல்ல, எங்களுக்கு வாக்குரிமையும் வேண்டுமென்றார்கள். அன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளே மலைத்து போய் நின்றன. என்ன பெண்கள் வாக்குரிமையெல்லாம் கேட்கிறார்கள்? அதற்கு முன்பே ஆஸ்திரேலியாவிலும் அதற்கும் முன்பாக நியூசிலாந்திலும் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது என்றாலும் பெண்களுக்கு வாக்குரிமை என்பதை ஐரோப்பிய தேசங்களே வியப்பாக பார்த்தன. இந்தியாவின் நினைவிலே கூட அது இல்லை. அப்படி போராட்டங்கள் எழுந்தன. இன்னும் 2 போராட்டங்களை குறிப்பிட வேண்டும். ஒன்று 1915ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்திலே நடந்த பெண்களின் எழுச்சிமிகு மாநாடு. அந்த 1915 என்பது எப்போது என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் இல்லையா? முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரம். அந்த மாநாட்டில் பெண்கள் என்ன முழக்கம் எழுப்பினார்கள் என்றால், எங்களுக்கு சம உரிமை வேண்டும், சம ஊதியம் வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த போர் கூடாது என்கிற முழக்கத்தை அவர்கள் எழுப்பினார்கள். ஏன்? எப்போது போர் வந்தாலும் பெண்களும் குழந்தைகளும் தான் முதலில் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே எந்த நாட்டுக்கும் இடையில் போர் நடந்தாலும் அது பெண்களுக்கு எதிராக நடக்கிறது. பெண்களே எழுங்கள், உலகம் முழுவதும் போர் வேண்டாம் என்று குரல் எழுப்புங்கள் என்றார்கள். அது முதல் உலகப் போருக்கும் பொருந்தும். 1 நூற்றாண்டுக்கு பிறகு இன்றைக்கு நடக்கிற அமெரிக்கா ஈரான் போருக்கும் அது பொருந்தும். போர் வேண்டாம் என்று எழுங்கள், பெண்களே நீங்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்ன அந்த காட்சி. அதற்கு பிறகு 1914 ரஷ்யாவினுடைய தலைநகரத்திலே எழுந்த பெண்கள், 17 நாடுகளை சார்ந்த பெண்கள், மிகப்பெரிய ஊர்வலம். நாங்கள் வெறும் எங்கள் உரிமைக்காக மட்டும் போராடவில்லை, ஒரு தேசத்தின் விடுதலைக்காகவும் குரல் கொடுப்போம் என்று எழுந்தார்கள். அந்த நாள்தான் மார்ச் 8, 1917 மார்ச் 8. அதற்கு முந்தைய ஆண்டுகளில் நடந்ததெல்லாம் ஆகஸ்ட் மாதம் நடந்தது, மே மாதம் நடந்தது. முதலாக 1917 மார்ச் 8 ரஷ்ய நாட்டின் தலைநகரில் பெண்கள் எழுந்தார்கள். சம உரிமை கேட்டார்கள், சுயமரியாதை கேட்டார்கள், தேசத்தின் விடுதலை கேட்டார்கள், சர்வாதிகாரத்துக்கும் பாசிசத்துக்கும் எதிராக குரல் எழுப்பினார்கள்.
அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று வரையில் மார்ச் 8 என்பது உலக பெண்கள் நாள் என்று நினைவு கூறப்படுகிறது. எனவே நாம் கொண்டாட்டங்கள் என்பதை தாண்டி வரலாற்றை அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் வரலாறு இருக்கிறது. அது பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய அரசியல் உட்பொருள் என்ன என்று நாம் அறிய வேண்டும். உலக பெண்கள் நாடுக்கு மட்டுமல்ல, பீகாரினுடைய முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அந்த பொறுப்பிலே இருந்து தன்னை விடுவித்து கொண்டு மாநிலங்களவை உறுப்பினராகி இருக்கிறார் என்றால் இது வெறும் நிகழ்வல்ல. இதற்கு பின்னால் எத்தனை அரசியல் இருக்கிறது? நிதிஷ்குமார் யார்? நிதிஷ்குமாரினுடைய அரசியல் வரலாறு கவனிக்கத்தக்கது. அது எப்படி சரிந்து போயிற்று என்பது வேறு. அவர் எங்கே இருந்து உருவாகிறார்? ராம் மனோகர் லோகியா என்கிற ஒரு சமூக சிந்தனையாளன், சமூக நீதிக்காக போராடியிருந்து வருகிறார். அவருடைய மாணவர்கள்தான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், முலாயம் சிங் யாதவ் போன்றவர்களெல்லாம். இன்னும் சொன்னால் மிகப்பெரிய மதுலிமாயி போன்ற சிந்தனையாளர்கள் எல்லோரும் ராம் மனோகர் லோகியாவால் உருவாக்கப்பட்டவர்கள். ராம் மனோகர் லோகியா ஜெயபிரகாஷ் நாராயணனோடு நெருக்கமாக இருந்தவர். அவருடைய தாக்கத்திலே உருவானவர்கள்தான் லாலு பிரசாத் யாதவிலே இருந்து நிதிஷ்குமார் வரைக்கும். ஆனால் நிதிஷ்குமார் என்ன ஆனார்? மிகப்பெரிய சமூக நீதி சிந்தனையிலே எழுந்தவர். கடைசியாக பாஜகவோடு கூட்டு வைத்து கொண்டதற்கு பிறகு அவர் நிலைமை என்ன ஆயிற்று? அவரை போல மோடியை எதிர்த்தவர்களும் இல்லை. மோடி தான் பிரதமர் என்றால் நான் இந்த கூட்டணியில் இல்லை என்று சொல்லி வெளியில் வந்தார். 2023 கூட இந்தியா கூட்டணியோடு அவர் இருந்தார். பிறகு சட்டென்று மாறினார். அது பாஜகவினுடைய கைவந்த கலை. சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸை உடைக்கவில்லையா? அஜித் பவாரினுடைய நிலை கடைசியாக என்ன ஆயிற்று? அது விபத்து என்று சொல்கிறார்கள், நாம் நம்புகிறோம். அதே போலத்தான் சிவசேனாவை உடைக்கவில்லையா? இப்படி கட்சிகளை உடைப்பது, 2 கட்சிகள் இருந்தால் ஒன்றை அழிப்பது, அழித்துவிட்டு அந்த இடத்துக்கு தான் வருவது. நிதிஷ்குமார் பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு சிந்தனையாளர், சமூக நீதி நோக்கம் கொண்டவர். அந்த நிதிஷ்குமாரே இன்றைக்கு என்னாகி இருக்கிறார்? எதற்காக? பீகாரில் கடந்த நவம்பரில் தேர்தல் நடந்தது. இன்னமும் 4 மாதங்கள் கூட நிறைவடையவில்லை. அப்போது 89 இடங்களில் பிஜேபி, 85 இடங்களிலே நிதிஷ்குமாரினுடைய ஜனதாதளம் யுனைடெட் என்கிற அந்த கட்சி வெற்றி பெற்றது. பிஜேபி தானே கூடுதல் இடம் என்றால் எப்படி வந்தது? என்ன பரப்புரை செய்தார்கள்? பீகாரில் தேர்தல் முழுவதிலேயும் நாங்கள் வெற்றி பெற்றால் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் என்று தான் அவர்கள் சொன்னார்கள். அதற்காகத்தான் 4 மாதம் அவரை விட்டு வைத்தார்கள். இப்போது அவரை தூக்கிவிட்டு அந்த இடத்திலே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருவரை முதலாக, இதுவரையில் பீகாரில் பாஜக ஆட்சி வந்ததே இல்லை, முதலாக பாஜக ஆட்சியை உருவாக்கிவிட்டு, அப்படியும் நிதிஷ்குமார் கட்சி தோழர்களை சமாதானப்படுத்துவதற்காக இப்போது அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நிதிஷ்குமார் பதவி விலகக்கூடாது என்று தொண்டர்கள் போராடுகிறார்கள். அதை சமாதானப்படுத்துவதற்காக நிதிஷ்குமாரினுடைய மகன் நிஷாந்த் நாளை காலை அவர் அரசியலுக்கு வருகிறார். 10ஆம் தேதி அவர் துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவார் என்று சொல்கிறார்கள். எதற்காக? சமப்படுத்துதல். நாங்கள் நிதிஷ்குமாரை தூக்கிவிட்டோம், இதோ அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கிவிட்டோம் என்று சொல்லுவதற்காக. இவையெல்லாம் யாருக்கு பாடம்? இங்கே இருக்கிற எடப்பாடி அவர்களுக்கு பாடம். நாம் எடப்பாடியை எதிர்க்கிறோம், எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் உங்கள் கட்சியை நடத்துங்கள். நீங்கள் அதிமுக என்றால் அதிமுக, அமித்ஷா திமுக அல்ல என்பதை அவ்வப்போது நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். எதற்காக இதை சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், அந்த மாநாட்டில் பெரியார் படத்தை எடுத்துவிட்டு தாமரை படத்தை வைக்கிறார்கள் என்றால் உங்களை எவ்வளவு அடிமையாக நடத்துகிறார்கள் என்றதற்கு பொருள். செல்லூர் ராஜு என்று முன்னாள் அமைச்சர் அவர்கள், அப்படியா பெரியார் படமாக இருந்தது என்று கேட்கிறார். எம்ஜிஆர் செத்துட்டாரான்னு கேட்குற மாதிரி இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி அரசியல் நடத்துவது? என்ன ஒன்றே ஒன்று, இன்னமும் அண்ணா படம், எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம் வைத்துக்கொள்ள அனுமதித்திருக்கிறார்கள். எத்தனை காலம் அனுமதிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் எங்கள் படம், மோடி படம், அமித்ஷா படம் தவிர எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் எடப்பாடி எதிர்த்து விடுவாரா? எனவே இன்றைக்கு அங்கே இருக்கிற நிலைமை அதுதான். ஆனால் இப்படி அரசியலையெல்லாம் பேசாமல் நம்மிடமிருந்த ஒரு நண்பர் தான் இன்றைக்கு இன்னொரு கட்சிக்கு போயிருக்கிறார். என்ன பேசுகிறார்? நான் அந்த பேச்சை வலை ஓடியிலே கேட்டேன். எடப்பாடி என்கிற பரதேசி என்று ஆரம்பிக்கிறார். அப்படி பேசுகிற போது எதிரில் இருக்கிறவர்கள் கைதட்டி மகிழ்கிறார்கள். எனக்கு இவர் மீது கோபப்படுவதா, கைதட்டுகிறவர்கள் மீது கோபப்படுவதா என்று புரியவில்லை. எடப்பாடியாரின் அரசியலில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால்
எதிர்க்கட்சி தலைவர் அல்லது முன்னாள் முதலமைச்சர் என்று குறிப்பிடுவது தானே சரி, தானே அடிப்படை நாகரிகம். இன்றைக்கு கட்சிகளிலே அடிப்படை நாகரிகம், கட்டுப்பாடு எல்லாம் போய்விட்டது. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உடன்பாடு வந்ததற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சிலர் பேசுகிறார்கள், இது என்ன பெரிய கல்வெட்டா இந்த ஒப்பந்தம் என்பது, ஒப்பந்தம் போட்டோம் மீறக்கூடாது என்று என்ன இருக்கிறது என்று கேட்பதே அநாகரிகம் இல்லை. அது மட்டுமல்ல, சிதம்பரம் அவர்கள் இதில் முயற்சி எடுத்து ஒரு நல்ல செயலை செய்து முடித்திருக்கிறார். சிதம்பரம் கட்சியை அடமானம் வைத்து விட்டார் என்று பொது வெளியில் பேசுகிறார்கள். உங்கள் கட்சி எடுத்திருக்கிற முடிவு, உங்களினுடைய தலைவர் கார்கே சொல்லி நடந்திருக்கிற ஒப்பந்தம், நீங்கள் இன்னும் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறீர்கள். பொது வெளியில் இப்படி பேசினால் உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கிறதா? இப்படி பேசியதற்கு பிறகு நாளைக்கு தேர்தல் வருகிற போது மனம் ஒப்பி தொண்டர்கள் 2 கட்சிகளையும் வேலை செய்ய வேண்டாமா? அடிப்படை நாகரிகம், அடிப்படை பண்பாடு எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிறதே என்கிற வேதனையையும் சேர்த்து தான் பேச வேண்டியிருக்கிறது. நான் உண்மையாக சொல்லுகிறேன், நாளைக்கு பல கட்சிகள் பெண்கள் நாள் கொண்டாடுகிறார்கள். கிளாரா ஜெட்கினை பற்றி எத்தனை கட்சிகள் சொல்லப் போகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. மக்களுக்கு செய்திகளை சொல்லுங்கள். வெறும் நடப்பு அரசியல், ஒருவரை ஒருவர் ஏசிக்கொள்வது, ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்துவது மட்டுமே அரசியல் அல்ல. நாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் பெற்றவைகளை கற்றுக் கொடுத்தாக வேண்டும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடமிருந்து அறிவியல் தொழில்நுட்பத்தை நாம் கற்றுக்கொண்டாக வேண்டும். கற்றலும் பெற்றலும் தான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் அறிவார்ந்த செய்திகள் பேசப்படுவதும் இல்லை, பேசப்பட்டால் கேட்கப்படுவதும் இல்லை என்பது ஒரு சமூகத்திற்கு அவமானம். ஒருவரை ஒருவர் மிக இழிவான சொற்களால் பரபரப்பாக திட்டிக்கொள்வது தான் வரவேற்கப்படும் என்று சொன்னால் அந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே நான் ஒரு கட்சியை சார்ந்தவன் என்பது உலகத்திற்கே தெரியும். அதனை ஆதரித்து பேசுவது மட்டுமல்ல, உலகத்திற்கு, மக்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நாம் அறிந்த செய்திகளை சொல்ல வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுவும் நம் கடமை என்கிற உணர்வோடு தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.